Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புலிவானந்தல் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குப்பை சேகரிக்கும் புதிய பேட்டரி வாகனங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் தூய்மை பணியாளர்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட பேட்டரி வாகனங்களை அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களின் பயன்பாட்டிற்கு வழங்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர். விடிய அரசின் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்ட காரணத்தால் தூய்மை பணிகள் பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களின் வரிப்பணம் வீணாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் குடியிருப்பு அருகே செல்லும் வாய்க்காலில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சேத்தியாத்தோப்பு குடியிருப்பு பகுதியில் காமராஜர் வாய்க்கால் செல்கிறது. இதில் கழிவு நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். வாய்க்கால் சுத்தப்படுத்துவதற்காக சமீபத்தில் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் அந்த நிதியை பயன்படுத்தாமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை வெற்றி விளம்பரத்திற்காக பார்வையிட வந்த திறனற்ற திமுக அமைச்சர் ராஜேந்திரனிடம் விவசாயிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். பாலக்கோட்டில் உள்ள மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையானது திறனற்ற திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் படிப்படியாக தேய்ந்து தற்போது மூடு விழா காணும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த சர்க்கரை ஆலையை திறனற்ற திமுக அமைச்சர் ராஜேந்திரன் சுற்றி பார்த்து வெற்றி விளம்பரத்திற்காக ஆய்வு செய்தார். பின்னர் விவசாயி மற்றும் தொழிலாளர்களிடம் கருத்து கேட்ட அவரிடம் விவசாயிகள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். மேலும் ஆலை சரிவர இயங்காததால் கரும்பு விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சரமாரியாக குற்றம் சாட்டி மனு அளித்தனர்.